ஏன்னா நாங்க எல்லாம் வில்லேஜ்ல வளர்ந்ததுனால எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா எங்க அப்பா அம்மாவும் படிக்காதவங்க. அதனால எல்லாமே என்னோட பிரதர் தான் வந்து எங்களை வந்து கைட் பண்ணது. எனக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பயமா தான் இருந்தது. அங்க போய் மார்ச்சர்ல போய் அந்த பாடி எல்லாம் பாக்கறதுக்கு. இப்போ வந்து மேரேஜுக்குலாம் ஒரே மாதிரி எப்படி நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் போடுவோம், அதே போல இவங்க வந்து டெத்துக்கும் அதே மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எல்லாரும் போட்டுக்குவாங்க. நீங்க ஃபாரின் போறேன்னு சொன்ன உடனே வீட்ல எல்லாம் என்ன சொன்னாங்க? ஆக்சுவலா அந்த சமயத்துல என்னோட பிரதர் கிட்ட தான் நான் முதல்ல போன் பண்ணி எங்க அண்ணன்கிட்ட தான் சொன்னேன், ப்ரீஸ்ட் பிரதருக்கு தான் சொன்னேன். இது மாதிரி வந்து என்ன ஆப்பிரிக்காவுக்கு கேட்டாங்க, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், அதனால நான் போறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப எங்க அப்பா கிட்ட சொல்லும் போது எங்க அப்பா சொன்னாங்க, நீ வந்து ஏற்கனவே சன்னியாசியா போயிட்ட, எங்க இருந்து சேவை செஞ்சா என்ன, அதனால நீ போமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க அப்பா. அப்ப எங்க அண்ணன்ட்ட சொல்லும் போது, நீங்க வரத்துக்குள்ள நான் போயிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எங்க அண்ணன் சொன்னாங்க, இது ப்ராசஸ், இட் வில் டேக் டைம், அதனால வந்து நீ போக மாட்ட, அதனால நான் வந்துருவேன், அதுக்குள்ள நான் ப்ரீச்சிங் முடிச்சுட்டு வந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி நான் வந்து என்னோட பிரதரை நான் பார்க்கவே இல்லை. அவர் எங்க ப்ரீச் பண்ணிட்டு இருந்தாரு? இதுல சிங்கப்பூர்ல ப்ரீச் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரும் வேலை வெளியே இருந்தாரு, ஃபாரின்ல இருந்தாங்க. அதனால நான் வரும்போது நான் எங்க அண்ணனை பார்க்கவே இல்லை. நான் வரும்போது நான் பார்க்கவே இல்லை. அதுல கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம் அதெல்லாம். அம்மாவும் பார்க்கல, அப்பாவும், அவங்க எல்லாரும் கீழே இருக்கிறாங்க, பார்க்க முடியாது, மேல போயிட்டீங்க, அந்த இதுல இமிகிரேஷன் உள்ள வந்துட்டீங்க. அதே போல அண்ணன் ப்ரீஸ்ட் இல்லைங்களா, அவரோட பயங்கர பஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசமே இருக்கும் இல்ல? ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நாங்க எல்லாம் வில்லேஜ்ல வளர்ந்ததுனால எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா எங்க அப்பா அம்மாவும் படிக்காதவங்க. அதனால எல்லாமே என்னோட பிரதர் தான் வந்து எங்களை வந்து கைட் பண்ணது. எல்லாமே எங்களோட ப்ரீஸ்ட் பிரதர் தான். சூப்பர் சூப்பர். ரியலி ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல இருந்து, அதுவும் கென்யா, ஒரு ஃபாரின்ல, ஒரு வேறொரு தேசத்தில் ஒரு கண்டத்துல நின்று இருந்து பணி செஞ்சுட்டு இருக்கிறது வந்து உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம், பாராட்டக்கூடிய ஒரு. சரி, நீங்க இப்ப வந்தீங்க கென்யால வந்து இறங்கிட்டு உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க. தீகா, அந்த இடத்துல வந்து உங்க பணிய ஆரம்பிச்சீங்க. அங்க என்ன பணியா பண்ணீங்க? ஹாஸ்பிட்டல் இதுதான். ஓகே ஓகே. நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தேன். அப்படின்னா பார்மசி, லேபு, அப்புறம் அக்கௌண்ட் இதை பார்த்துட்டு இருந்தேன். மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க உங்களுக்கு? ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல வந்த உடனே எங்களுக்கு வந்து ஆக்சுவலா இங்க வந்து இது வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி, அதனால வந்து எங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ரொம்ப பேரியரா தெரியல. அதனால வந்து நாங்க வந்து முதல்ல வந்து லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கல. ஸ்டார்டிங்லயே நாங்க வந்து ஒர்க்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கிலீஷ் வச்சு மேனேஜ் பண்ணிட்டீங்க. ஆமா, இங்கிலீஷ் வச்சு. லோக்கல் லாங்குவேஜ் வந்து ஸ்வாகிலி. ஆனா அது கத்துக்கல. இப்ப நான் பேசுவேன். அப்ப நாங்க கத்துக்கல. நாங்க வந்து லாங்குவேஜ் கத்துக்க போகல. உடனே நீங்க மிஷன் ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலா அங்க வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் எடுக்கும் போது எங்களுக்கு ஒன்லி வந்து 14 பேஷண்ட் தான். 14 பேர் தான். 14 பேரு தான். பெரிய ஹாஸ்பிட்டல். ஆமா. அதனால வந்து அங்க மக்கள் வந்து அந்த சிஸ்டர்ஸ்க்கும் அவங்களுக்கும் சுமூகமான உறவு இல்லாததுனால அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க போல. அப்புறம் நாங்க வந்து மக்கள் வந்து ஹாப்பியா எங்களை வந்து நல்லா ரிசீவ் பண்ணாங்க. ரொம்ப அப்படின்னா நாங்க அவுட் ஆஃப் பிளேஸ் ஃபீல் பண்ணாத மாதிரி நல்லா பாத்துக்கிட்டாங்க, எங்களை வந்து நல்லா இது பண்ணாங்க. வெளிநாட்டுக்காரங்க அப்படிங்கறத பாக்கல. ஸ்டார்டிங்ல இருந்தது அப்படின்னா யாரும் வந்து பேச மாட்டாங்க, எல்லாரும் வந்து தொட்டு தொட்டு பாப்பாங்க. என்ன கேட்பாங்க, நீங்க நம்ம முசுங்கா அப்படின்னு கேட்பாங்க. ஃபாரினர் முசுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் சில சமயம் நம்ம கிட்ட வந்து ஃப்ரீயா பேச மாட்டாங்க, நம்மள ஒதுங்கி நின்று பாப்பாங்க. அப்படின்னு நாம அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவோம், நம்மள அவங்களை அக்செப்ட் பண்ணுவோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மனநிலை இருந்தது. பட் ஆனா நாங்க வந்து அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா, முன்னாடி நாங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து கேண்டீன்ல தான் டீ எல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க போல. பட் நாங்க வந்த உடனே மக்களுக்கு வந்து டீ நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி நாங்க ஸ்டாஃபுங்களுக்கு எல்லாம் கொடுத்தோம்.
அதனால வந்து கொஞ்சம் அதுங்களுக்கு வந்து நம்மளோட அவங்களும் ஒருத்தரா இருக்கிறாங்க, நம்மள வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து நல்லா இது பண்ண நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. மக்கள் வந்து உங்ககிட்ட வந்து வரும்போது எப்படி இருந்தாங்க? ஏன்னா இப்ப சிக்லியா வருவாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் போனா நல்லா இருக்கும், இல்ல இந்த சிஸ்டர்ஸ் வந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவங்க வந்து மிஷினரிஸ்னா நல்லா டேக் கேர் பண்ணிக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த மாசமே முன்னாடி 100 டெலிவரி தான் ஆயிட்டு இருந்துச்சு. நாங்க மார்ச் 25th தான் எடுத்தோம். அந்த மாசமே எங்களுக்கு வந்து 150 டெலிவரிஸ் இருந்துச்சு. விதின் 3 months எங்களுக்கு வந்து 50 பேஷண்ட்ஸ் அட்மிஷன், அப்புறம் ஓபி பேஷண்ட் அரௌண்ட் 50 அப்படி எங்களுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப மக்கள் வந்து உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அங்க வந்து மெயினா வந்து மார்ச்சரி தான். நாங்க இருந்த இடத்துல வந்து முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து நிறைய மார்ச்சரிக்கு வந்து மக்களை கொண்டு வந்து வைக்கிறது, பாடியை கொண்டு வந்து வைக்கிறதுல வந்து நிறைய அங்க கொண்டு வந்து வைப்பாங்க. இறந்தவங்களை கொண்டு வந்து அங்க வைப்பாங்க. அது எதுக்கு சிஸ்டர், என்ன இது அப்படின்னா இங்க வந்து உடனே வந்து புதைக்க மாட்டாங்க. இவங்க கஷ்டம் வந்து அவங்களோட ஆவி வந்து அவங்கள சுத்தி இருக்குது, சீக்கிரமா அவங்கள விட்டு போக கூடாதுன்றதுனால அவங்க வந்து ஒரு 10 நாள் 20 நாள் அது மாதிரி அவங்க கொண்டு வந்து மார்ச்சில வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் அவங்க புதைப்பாங்க. அவங்களோட லேண்ட்ல தான். கல்லறை எல்லாம் கிடையாது. கல்லறை அப்படி வைக்கிறாங்க, பட் இருக்குது. இப்ப எல்லாம் இங்கெல்லாம் பாக்குறோம், நைரோபி எல்லாம் பாக்குறோம், இருக்குது கல்லறை இருக்குது. அங்க பண்ண மாட்டாங்க. சில சமயம் அவங்க வீட்டு பக்கத்திலேயே தான் புதைப்பாங்க. வீட்டு பக்கத்துல கல்லறையில இருக்கும். ஆமா, நான் வந்து புதுசுலாம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 13 பாடி 14 உடல் வந்து டிஸ்பேட்ச் பண்ணுவாங்க. இல்ல, எங்களுக்கு அங்க மார்ச்சரி இருக்கு, அதுல இருந்து நாங்க எடுத்து கொடுப்போம் அவங்களுக்கு. பயமா இருக்கு எனக்கு. அது ஒரு வித்தியாசமான ஒரு பணி. உயிரோட இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வேலை செய்யறோம் அப்படிங்கிறது நல்லா வருது. மார்ச்சரியில இறந்து போன உடலை ஒரு 10 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்கும்போது அந்த உடம்பு எடுத்து கொடுக்கும்போது பயமெல்லாம் இருக்காதா சிஸ்டர்? எனக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பயமா தான் இருந்தது. அங்க போய் மார்ச்சரியில போய் அந்த பாடி எல்லாம் பாக்குறதுக்கு, அதெல்லாம் வியூ பண்ணுவாங்க. இப்ப வந்து யாராவது வந்து அவங்களுக்கு பார்க்கணும், அவங்க சொந்தக்காரவங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்மள வந்து அதை ஓபன் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் இது பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தினம் நம்ம அங்கேயே போறோம்ல, அங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அங்க ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. நம்ம ஜஸ்ட் போய் மெயின்டைன் பண்றதுதான். அந்த பாக்ஸ் அங்க அதெல்லாம் இருக்கும். அது வந்து அவங்களுக்கு இத்தனை பேர் வந்தாங்க இன்னைக்கு, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல நம்ம போய் செக் பண்றது, எத்தனை பேரு கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாக்கறதுதான் நமக்கு இது. அதனால அவங்களுக்கு ப்ரேயருக்காக நாங்க வந்து மார்ச்சரிக்கு போவோம். நீங்க போவீங்க, மார்ச்சரிக்கு போய் ப்ரேயர் பண்ணுவோம். அவங்க அதெல்லாம் லைக் பண்ணுவாங்க. ஆமா, இல்ல அவங்களே பாஸ்டர் எல்லாம் கூப்பிட்டுருவாங்க. இப்ப வந்து ஒன்லி கேத்தலிக்ஸ் இங்க இல்ல பிரீஸ்ட் அப்படின்லாம் இல்ல, இங்க வந்து நிறைய டினாமினேஷன் இருக்கு. அவங்க பாஸ்டரை கூட்டிட்டு வந்து அவங்களே ப்ரே பண்ணுவாங்க. நம்ம ஜஸ்ட் போய் நம்ம நிக்கிறது தாங்க, அவ்வளவுதான். சூப்பர். இப்ப வந்து நீங்க இந்த கலாச்சாரம் ஏன் சிஸ்டர் அவங்க வந்து அந்த ஒரு காரணம் சொன்னீங்க நீங்க, என்னன்னா அவங்க கொண்டு வந்து தனியா மார்ச்சரியில வைக்கிறது, இறந்து போனவங்க கொஞ்சம் 10 நாள் 15 நாள் வைக்கிறது. ஒண்ணு சொன்னீங்க, அவங்களுடைய ஆவி வந்து அவங்க விட்டு போறது இல்ல அப்படிங்கிறது. வேற ஏதாவது காரணம் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு ஃபாதர். அவங்க வந்து அந்த வந்து அவங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அவங்க ஃபேமிலி பீப்புள் இப்ப வந்து வேற இடத்துல இருந்து வராங்க அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து ஆக்சுவலா லைக் மேரேஜ் நம்ம வந்து இந்தியாவுல மேரேஜுக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்றோமோ அது மாதிரி இட்ஸ் a big celebration for them. அவங்களுக்கு ஹெவனுக்கு போய் அவங்களுக்கு இன்னொரு வாழ்வு உண்டு அப்படின்ற அவங்களுக்கு நம்பிக்கை. அதனால வந்து அவங்க வந்து நல்லா யூனிஃபார்ம்லாம் இப்ப வந்து மேரேஜுக்கு எல்லாம் ஒரே மாதிரி எப்படி நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் போடுவோம், அதே போல இவங்க வந்து டெத்துக்கும் அதே மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எல்லாரும் போட்டுக்குவாங்க.
அப்ப லைக் a big celebration they will have. அப்புறம் இங்க வந்து இப்ப வந்து நாமெல்லாம் வந்து செலவுக்கு வந்து கடன் வாங்குவோம். இங்க வந்து அராம்பே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஷேரிங் வச்சுக்குவாங்க. இப்ப வந்து இப்ப எங்க வீட்டுல இப்ப உங்க வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப உங்களுக்கு ப்ராப்ளம்னா எனக்கு வந்து அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க. அவங்க கிட்ட எவ்வளவு காசு இருக்கு, 100 ரூபாயோ 200 ரூபாயோ எவ்வளவு ஷில்லிங் அவங்க கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எவ்வளவு செலவாகுதோ அந்த செலவை அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. அதுக்காக தான் இந்த நாட்களை வந்து வைக்கிறாங்க. இத்தனை நாட்கள் ஒரு 10 நாளா 15 நாளா அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. அந்த பரியலுக்கு நாளை வந்து ஆயத்தம் பண்ணி இந்த செலிப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிக்கிறாங்க. இது ஒரு புதுசா இருக்கு சிஸ்டர். நம்ம ஊர்ல எல்லாம் வந்து மீறி போன ஒரு நாள் அவ்வளவுதான் இருக்கு. அப்புறம் ஏதாவது ஃபாரின்ல இருந்து வரணும் இல்லைன்னா தூரத்துல இருந்து வரணும் அப்படின்னு சொன்னா மார்ச்ல வச்சு 2 நாள் 3 நாள் அப்படியே வச்சு இது பண்ணுவாங்க. பணம் இருந்துச்சுன்னா தான் ரொம்ப நாள் வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இங்க ஒண்ணு அந்த மக்கள் வந்து சாதாரண மக்கள் தான் இல்லைங்களா? நானும் பார்த்திருக்கேன். நிறைய மக்கள் பார்க்கிறேன், வரும்போதெல்லாம் பார்க்கறாரு. நடுத்தரத்துக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு சிலர் நிறைய பேர் வந்து வசதியா இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து அவ்வளவு செலவு பண்ணி இறந்து போனவங்களுக்காக செலவு பண்ணி வைக்கிறது வந்து ஒரு உண்மையாலுமே பெரிய ஒரு விஷயம். இப்ப வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து கடன் கிடையாது. ஆமா, இது கடன் வாங்குறது இல்ல. எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு அது ப்ரிப்பேர் பண்ற ஒரு ரொம்ப நல்ல ஒரு புதிய ஒரு நல்ல ஒரு கல்ச்சர் அவங்களோட இதுக்கு. சரி சிஸ்டர், இப்ப வந்து இதே போல வேற கல்ச்சர்ஸ் இவங்ககிட்ட இருக்கு பெக்யூலியர். இது வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சொல்லுங்க. மார்ச்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்தது. நைட்டு ஒரு 11 o'clock இருக்கும். இது மாதிரி பாடி நைட்ல அவங்க ரிசீவ் பண்றாங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எத்தனை பாடி ரிசீவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் தான் மார்ச்சரிக்கு வந்து இன்சார்ஜா இருந்தேன். அப்போ வந்து என்ன கூப்பிட்டாங்க ஒரு 11 o'clock போல. சிஸ்டர் இது மாதிரி நாங்க மார்ச்சரியில பாடி கொண்டு போய் வச்சோம் சிஸ்டர். ஆனா ஒரு மாதிரி சத்தம் கேக்குது, அது மூவ் ஆகுற மாதிரி எங்களுக்கு சத்தம் கேக்குது சிஸ்டர், கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ வந்து நைட்டு 11 மணினால எங்களுக்கு ஹவுஸ்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரத்துக்கு ஒரு 5 minutes வாக்கபிள். கான்வென்ட் வந்து டவுன்ல இருக்கு, ஹாஸ்பிட்டல் வந்து அப் கொஞ்சம் ஹீல் தானே, கொஞ்சம் ஹீல் மேல இருக்குது. அதனால நான் எங்க பக்கத்து ரூம்ல இருக்கிற சிஸ்டர், அவங்க நர்ஸ் சிஸ்டர் பாக்கியாவை நான் கூப்பிட்டேன். பாக்கியா இது மாதிரி மார்ச்சர்ல இருந்து கூப்பிடுறாங்க, என்னமோ அந்த பாடி மூவ் ஆகுற மாதிரி அவங்களுக்கு இருக்கான், அதனால கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க உடனே சொன்னாங்க, சிஸ்டர் அவங்கள வந்து இதுக்கு ஓபிடிக்கு கொண்டு வந்துட சொல்லுங்க, அவுட் பேஷண்ட்டுக்கு கொண்டு வந்துட சொல்லுங்க, டாக்டர் வந்து செக் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க அந்த மார்ச்சர்ல இருக்கிற ஸ்டாஃப் சொன்னாங்க, சிஸ்டர் பால் இருந்தா கொஞ்சம் பால் காய வச்சு எடுத்துட்டு வாங்க, சூடு பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க மில்க் சூடு பண்ணி எடுத்துட்டு நாங்க ஒரு பிளாஸ்க்ல வந்தோம். வந்த உடனே அந்த அம்மா வந்து வயசானவங்க, இறந்தவங்க. ஆனா அவங்க இறக்கல, உயிரோட தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து கோமாவில இருந்திருப்பாங்க போல. அதனால இவங்க 2-3 நாளா அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்காங்க. அந்த அம்மாவுக்கு வந்து கேன்சர், அதனால இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொண்டு போக முடியாததுனால அந்த அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்காமயே வீட்டுல வச்சுட்டாங்க. அதனால இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப நான் வந்து சோஷோ அப்படின்னு சொன்ன, சோசோன்னா வயசானவங்க, கெட்டியாப்போ அப்படின்னு சொன்ன, எந்திரிச்சு உக்காருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க லாங்குவேஜ்ல கெட்டியாப்போ அப்படின்னு சொன்னேன். எந்திரிச்சு உக்காருனவங்கன்னா அந்த அம்மா எந்திரிச்சு உக்காந்தாங்க. அப்புறம் நாங்க அந்த பால் எடுத்து கொடுத்த உடனே அந்த அம்மா கடகடன்னு குடிச்சாங்க. அப்புறம் அவங்கள நாங்க வார்டுல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டோம். இறந்து உனக்கு உயிர் கொடுத்த மாதிரி சிஸ்டர். உண்மையாலுமே சிஸ்டர் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இடமா இருக்கு. 11 மணிக்கு நைட்டு மார்ச்சரியில ஆடுது அப்படின்னு சொல்லும் போது அதே ஒரு பயமா இருக்கும். இருந்தாலும் தைரியமா போனீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே போல அவங்கள உள்ள வச்சுட்டீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து மில்க் கொடுத்து இப்ப அவங்கள அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு பைபிள் வசனம் வந்து, சிறுமியே எழுந்துரு ஜீசஸ் சொன்னது மாதிரி நீங்க சொன்னீங்க, பாட்டி எந்திரி பாட்டி அப்படின்ட்டு. அது அந்த வார்த்தை சொல்லுங்க இந்த லாங்குவேஜ்ல. சோசோ கெட்டியாப்போ அப்படின்னு டக்குனு எழுந்திரிச்சிட்டாங்க. சிறுமியா தலித்தாகும் அப்படின்னு சொன்னது. ரொம்ப நல்ல ஒரு அனுபவம் உங்களுக்கு. மார்ச்சரி அப்படின்னாவே கொஞ்சம் கஷ்டமான ஒரு பணி தான், வித்தியாசமான ஒரு பணி. பட் நீங்க ரொம்ப சந்தோஷமா பண்ணது வந்து
நல்ல ஒரு இது. அதன் பிறகு வேற இங்க இருக்கிற மக்களுடைய கல்ச்சர், இவங்களுக்குன்னு உரித்தான கல்ச்சர் நீங்க பார்த்ததுல என்ன சிஸ்டர் இருக்கலாம்? ஆக்சுவலா இவங்களும் நம்மள மாதிரி இந்தியன்ஸ் மாதிரி தான் முன்னாடி இவங்களோட கல்ச்சர் இருந்தது போல. இது மாதிரி பொண்ணுங்க பார்த்து கல்யாணம் பண்றது அது மாதிரி தான் இருந்துச்சு போல. ஆனா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஃபாரினர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா வந்து எப்படி வந்து அவங்களோட இதே வந்து தே அடாப்டடு த ஃபாரின் கல்ச்சர், யூரோப் கல்ச்சரை அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இது இங்க வந்து 14 இயர்ஸ்க்கு அப்புறம் கேர்ள்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து சர்க்கம்சிஷன் பண்ணுவாங்க. அந்த சர்க்கம்சிஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பாய் மெச்சூர்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க இதுல செய்வாங்க. இது வந்து சர்க்கம்சிஷன் வந்து மஸ்ட் இங்க கண்டிப்பா செய்யணும் பசங்களுக்கு. அப்பதான் அவங்களுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கு அந்த சர்க்கம்சிஷனுக்கு வந்து they will keep for 7 days preparation. அந்த சடங்கு செய்யறதுக்கு 7 நாள் வைப்பாங்க. அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த செஞ்சுட்டு அந்த பசங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அங்கேயே ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி அங்கதான் அவங்களுக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க. பொண்ணுங்க யாருமே அவங்கள வந்து பார்க்க கூடாது. ஈவன் அம்மா கூட வந்து பார்க்க கூடாது. அவங்களுக்கு அந்த சர்க்கம்சிஷன் செஞ்சுட்டு இருக்கும் செய்யும்போது செஞ்சதுக்கு அப்புறம் அம்மா கூட விட்டு தனியா வச்சிருவாங்க. ஆமா, அதுக்கு தனி இடம் இருக்கா சிஸ்டர் எப்படி? அப்படின்னா இப்ப ஹாஸ்பிட்டல்ல அரேஞ்ச் பண்ணுவாங்க, சில சமயம் ஸ்கூல்ஸ்ல அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா எங்கேயாவது ஸ்டே பண்ணி இருக்கிற மாதிரி. ஏன்னா 7 நாள்ல அவங்களுக்கு அந்த சர்க்கம்சிஷன் செஞ்ச இடமும் ஹீல் ஆகணும், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கும். பிளஸ் லைக் கவுன்சிலிங் மாதிரி அவங்க அதுக்கப்புறம் எப்படி அவங்கள பாத்துக்கணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஸ்பிரிச்சுவலும் கைட் பண்ணுவாங்க, பிசிக்கலாவும் சைக்காலஜிக்கலும் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. அப்ப வந்து ஊஜி கொடுப்பாங்க. ஊஜினா என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்கல்ல, மொட்டமா கஞ்சி சொல்லுவாங்கல்ல, ராகி இது மாதிரி. இங்க வந்து நிறைய வந்து தானியங்கள்லாம் போட்டு அதுக்கு பேரு ஊஜி. அது மட்டும் தான் கொடுப்பாங்க சாப்பாடு. இல்ல சத்துள்ள உணவு பிளஸ் சூப்பு இது மாதிரி கொடுப்பாங்க. அப்புறமா தான் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் நல்லா ஃபுட் கொடுப்பாங்க. மீட் எல்லாம் கொடுப்பாங்க. எங்க வந்து எல்லா நாளும் மீட் எல்லாம் அவங்களுக்கு புரோட்டீன். அவங்களோட ஃபுட்ல வந்து ஆக்சுவலா நம்மள மாதிரி சாம்பார், சாதம், ரசம், சோறு இப்படி சாப்பிட மாட்டாங்க. ஆக்சுவலா ஒன் ஃபுட்டு தான் பதறி உங்களுக்கு மெயின். இப்போ வந்து லஞ்ச் வந்து நல்லா ஃபுல் ஸ்டொமக் சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து காலையில ஒரு டீ இல்லாட்டி மடாசி அவ்வளவுதான் சாப்பிடுவாங்க. மடாசினா நம்ம என்ன சொல்லுவாங்க, இந்த டைமண்ட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல அப்படின்னு இந்த மைதா மாவுல தான் டைமண்ட் மாதிரி நம்ம எப்படி இங்க வடை சுடுறோம்ல அதே மாதிரி அவங்க எண்ணெயில ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் மடாசி. அதுதான் அவங்களுக்கு வந்து மெயின் ஃபுட் பிரேக்ஃபாஸ்ட். அதான் ஒரே 3 வேளைக்கு நம்ம சாப்பிடுறோம். ஆனா ஒரு வேளை தான் நல்லா சாப்பிடுவாங்க. அப்படின்னா நார்த் கூட சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி நைட்ல தான் டின்னர் நல்லா சாப்பிடுவாங்க. அவங்க மெயின் ஃபுட் வந்து உகாலிங்கன்னா எப்படின்னா இந்த மேஸ் ஃபிளவர்ல வந்து நாம எப்படி இந்த ராகி பால் செய்வோம்ல அது மாதிரி இவங்க செய்யாம கேக் மாதிரி செஞ்சு வைப்பாங்க. அதை வெட்டி அது கூட கீரை மக்காச்சோள களின்னு சொல்லுவாங்க. மக்காச்சோள களி அது கூட கீரை சாப்பிடுவாங்க. இப்ப லஞ்ச் அப்படின்னு சொன்னா நம்மள மாதிரி நிறைய வந்து ரைஸ் எடுத்துக்க மாட்டாங்க அவங்க. மேஸு அப்புறம் பீன்ஸ் அது கூட கேரட் பொட்டேட்டோ போட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது வந்து எங்க சொல்ல கிதேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைட்ல வந்து அதுதான் மெயினா மோஸ்ட்லி மக்கள் வந்து அதுதான் எடுப்பாங்க. நான்வெஜ் எல்லா நாளும் எடுக்க முடியாது. அவங்களுக்கு எப்ப எடுக்குமோ நான்வெஜ்னா மோஸ்ட்லி வந்து ரெட் மீட், பீஃப் எடுப்பாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா வந்து சிக்கன் ஃப்ரை, சப்பாத்தி அது மாதிரி வைப்பாங்க. சரி, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா இந்தியன் ஃபுட் வந்து வேற. அங்க வந்து எல்லாம் நம்மள சாப்பாடு, ரசம், சோறு, குழம்பு அதெல்லாம் நம்ம இது பண்ணோம். இங்க வந்து டோட்டலா டிஃபரெண்ட். ஆமா. உங்களுக்கு எப்படி அடாப்ட் ஆச்சு? ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல வந்து அப்படின்னா வெளியில போனாதான் நமக்கு கஷ்டம். ஏன்னா நாங்க வந்து உள்ளுக்குள்ள இருந்து எல்லாமே இந்தியன் சிஸ்டர்ஸ். நாங்க 4 பேர் இருந்தோம், 3 பேர் இருந்தோம். 3 பேருமே நாங்க வந்து இந்தியன் சிஸ்டர்ஸ். அதனால வந்து எங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா தெரியல. ஏன்னா நாங்க வந்து எங்களுக்கு வேண்டியதை நாங்க ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். ஸ்டார்டிங்ல வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்காம இருந்துச்சு. ஒன்லி ரைஸ் கிடைக்கும்,
டால் எல்லாம் வந்து எங்க வாங்கணும் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது. அதனால இருக்கிறத வச்சு என்ன இருந்துச்சோ அதை வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு இடங்கள் தெரிய ஆரம்பிச்ச உடனே நாங்க வந்து மக்களையும் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு சில பக்கத்துல எங்களுக்கு இந்தியன் சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் அப்படி எங்களை விசிட் பண்ணும் போது அவங்க சொல்லுவாங்கல்ல, இங்க வாங்கின எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க இங்க வாங்கினா உங்களுக்கு இந்தியன் திங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை பழகிட்டோம். அது இல்லாம இங்க வந்து இந்தியன் திங்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாவும் நமக்கு வந்து நம்ம வந்து அங்க அரிசி வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறோம்னா இங்க வந்து 200 ரூபாய் 250 ரூபாய் இருக்கும் கிலோ. அதனால அது ஃபுட்டு கல்ச்சர் அழகா சொன்னீங்க. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு சிஸ்டர். ஒன்று வந்து அந்த விருத்த சேதனம் செஞ்ச அந்த பையனுக்கு தனியா எப்படி இது பண்ணாங்க, அந்த கல்ச்சர் நல்லா இருந்துச்சு. அது போல ஃபுட்டோட இது போல வேற கல்ச்சர் உங்களுக்கு இது பண்ண கல்யாணம் திருமணம் எல்லாம் எப்படி நடக்கும்? இங்க வந்து நாங்க வந்து புதுசுல ஸ்டார்டிங் எல்லாம் கல்யாணம் எல்லாம் யாரும் அவ்வளவா அவங்க கல்ச்சர்ல பண்ணுவாங்க போல ஃபாதர். எப்படின்னா அவங்க கல்ச்சருக்குள்ள இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு பையனை பயன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னா அவங்க போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். லவ் பண்ணிட்டு சொல்லணும். இங்க வந்து லவ் மேரேஜ் தான் மோஸ்ட்லி. இங்க அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் கிடையாது. இப்போ வந்து நம்ம ஊர்ல வந்து உனக்கு நம்ம பொண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னா நாம தான் போய் பார்த்து இந்த பையன் உனக்கு வந்து ஆப்டா இருப்பான், நீ இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லலாம். இங்க நம்ம ஊர்ல வந்து காஸ்ட் இதெல்லாம் பார்ப்போம், ரீஜன் அப்படிலாம் ரிலீஜன் எல்லாம் பார்ப்போம். இங்க அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. இந்த பொண்ணுக்கு யார பிடிக்குதோ இப் ஷீஸ் ஓகே அப்படின்னா பொண்ணு பையன் யாருனாலும் அவங்களுக்கு யாரு டிசைட் பண்றாங்களோ அது பண்ண அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. நமக்கு வந்து நீ வந்து யூ மஸ்ட் பி கேத்தலிக் அப்படின்லாம் கிடையாது. யாருனாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் உனக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா. இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே they live together. அப்புறம் after one baby only they will go and tell the parents. திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கூடி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைங்களாம் பிறந்த பிறகுதான் அவங்க வந்து கல்யாணத்துக்கு வருவாங்க. இப்ப இங்க கூட ஒரு மேரேஜ் நடந்தது. அந்த ஐயாவுக்கு வந்து அரௌண்ட் 50-55 இருக்கும், 55 வயசு. ஆமா. அந்த பொண்ணு அவருக்கு ஒய்ஃபும் ஒரு 40-45 வயசு இருக்கும். அவருக்கு வந்து புள்ள வந்து 18 வயசுலயே 19 வயசுலயே இருக்கு. இப்பதான் அப்பா அம்மா 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்க. மோஸ்ட்லி வந்து இங்க வந்து கல்யாணம் வந்து ரெட்டிபிகேஷன் இல்லைங்களா? ரெட்டிபிகேஷன் மேரேஜஸ் தான் நடக்கும். ஓகே ஓகே. இப்ப வந்து அவங்க முன்னாடியே கல்ச்சர்ல வந்து பண்ணிடுவாங்க இல்லைங்களா? அவங்க கலாச்சாரத்துல கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சர்ச்சுல வந்து வருவாங்க. அன்பு உள்ளங்களே, நிறைய காரியங்களை கத்துக்கிட்டோம்ல, நிறைய சொன்னாங்க. நேரம் ஆயிட்டு இருக்கு. வாங்க அடுத்த வாரம் இன்னும் அதிகமான காரியங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.